மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. முதலாவது பாடம் தமிழ் எழுத்துக்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். தமிழ் எழுத்துக்கள் எப்படி என்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயங்கள். ஆனால் இந்த எழுத்துக்கள் எப்படி உருவானது என்ற விடயங்களை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கின்ற போது இந்த எழுத்துக்கள் எங்கே இருந்து உருவாகியது, எங்கே எவ்வாறு உருவாகியது என்ற விடயங்களை தான் இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். வட இந்தியாவிலே சிந்து நதி பாயின் நிலப்பகுதியை சிந்துவெளி என்று சொல்லுவார்கள். சிந்துவெளி நாகரிகம் என்று கூறப்படுகின்றது. அங்கே முஜங்கதாரோ என்ற இடத்திலே இல்லத்தை தோண்டி பார்த்தபோது பல பெரிய உண்மைகளை தெரிந்து கொள்ள முடிந்தது என்று சொல்லுகிறார். அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது தமிழர்களின் முன்னோர்கள் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தமிழர்களுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அந்த இடம் மண்ணோடு மண் விட்டு புதைந்து போயிட்டு, அப்படி புதைந்து போன நகரத்தை தான் இப்போது தோண்டி பார்த்து ஆராய்ந்தார்கள். அந்த முன்னோர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள் என்று அதை கொண்டு ஆராய்ந்து பார்த்தார்கள். எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அதன்படி பார்த்தவர் பழங்கால தமிழர்கள் எழுதி வந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டது என்று தெரிய வந்தது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. கிரந்து எழுத்துக்கள் என்றெல்லாம் சொல்லுவார். இந்த எழுத்துக்கள் இங்கே கல்வெட்டுகளில் கிடந்திருக்கின்றன. பழங்காலத்து தமிழர்கள் சீனர்களைப் போலவே சித்திர எழுத்துக்களை எழுதி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சித்திர எழுத்துக்களாம். மேலே சொன்ன புதைபொருள் ஆராய்ச்சிகளாலே இந்த உண்மைகள் தெரிகின்றது. இந்த புதைபொருள் ஆராய்ச்சியின் மூலம் இந்த உண்மைகள் எங்களுக்கு தெரிய வருகிறது. அப்படி தமிழர்கள் சித்திர எழுத்துக்களை எழுதி வந்த காலம் மிக பழைய காலம் என்று சொல்லப்படுகிறது. 5000-6000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் அது. அந்த பழங்காலத்தில் இருந்த பெரிய நாடு முழுவதையும் தமிழர்களே இருந்த நாடு முழுவதும், அதான் இந்த பழைய காலத்தில் இருந்த பெரிய நாடு முழுவதும் தமிழர்களே இருந்தார்கள். வேறு இனத்தவர் யாரும் வந்து குடியேறாத ஒரு பழங்காலம் அது. வேறு எந்த இனத்தவரும் வந்து குடியேறாத ஒரு பழங்காலத்திலே தமிழர்கள்லாம் இருந்தாங்க. அந்த பழைய சித்திர எழுத்து காலப்போக்கு பல வகையாக மாறி வந்தது. காலப்போக்கிலே அவை மாற்றமடைந்தது. பொருட்களின் சித்திரங்களான எழுத்துக்கள் மெல்ல மெல்ல மாறி ஒலிகளின் சித்திரங்களாக இருந்த எழுத்துக்கள் ஒலிகளின் அடையாளங்களாக ஆகிவிட்டன. அப்படி அவைகள் மாறுவதற்கு எவ்வளவோ காலம் ஆயிற்று என்பதை இப்போது சொல்ல முடியாது. என்ன சித்திர எழுத்துக்களாக இருந்தது அப்புறம் ஒலிகளின் அடையாளங்களாக மாறிவிட்டது. ஒரு பழைய ஆலமரத்தை பார்த்தால் அதனுடைய வளர்ச்சியை பற்றி நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பழைய ஆலமரத்தை நாங்கள் உற்று நோக்க அதனுடைய வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள நமக்கு ஒன்றுமே தெரியாத அந்த பழங்காலத்து எழுத்துக்களை பற்றி இப்பொழுது எப்படி சொல்ல முடியும்? என்ன அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது. பழங்கால தமிழர்கள் சித்திர எழுத்து மாறி அடையாள எழுத்தாக ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து பிராமி என்னும் பழைய எழுத்து உருவானது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பழந்தமிழர்களின் சித்திர எழுத்துக்கள் மாறி ஒரு பிராமி என்ற பழைய எழுத்து, அந்த பிராமி எழுத்தே நெடுங்காலமாக வட இந்தியாவில் இருந்து வந்தது. அதிலும் எவ்வளவோ கலப்பும் மாறுதலும் ஏற்பட்டும் வந்தது. அதிலேயும் கலப்புகள். அசோகன் என்ற பெரிய அரசரும் காலத்திலே பிராமி எழுத்தே இருந்தது வந்ததாக சொல்லப்படுகிறது. அசோக சக்கரவர்த்திய காலத்தில் அந்த பிராமி எழுத்து தான் இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. வட இந்தியாவிலே பிராமி போல் தென்னிந்தியாவில் பழங்காலத்தில் இருந்த எழுத்தே பழைய தமிழ் எழுத்து. வட இந்தியாவிலே பிராமி போல தென்னிந்தியாவிலும் பழங்காலத்தில் இருந்த எழுத்து பழைய தமிழ் எழுத்து. அந்த எழுத்துக்களையே கல்லில் வெட்டி செதுக்கி எழுதவும் பயன்படுத்தினான். அவை வட்ட வடிவமாக இருந்தன. இதனாலே வட்டெழுத்துக்கள் என்று அதை சொன்னார். வட இந்தியாவில் பிராமி எழுத்துக்கள், அதாவது தென்னிந்தியாவில் வட்ட எழுத்துக்கள் என்று. இதற்கு பிறகு ஏற்பட்ட மாறுதலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் இருந்த எழுத்தும் ஒலியும் ஒரு வகையாக மாறிவிட்டன. தென்னிந்தியாவில் இருந்த எழுத்தும் ஒலியும் அவ்வளவாக மாறவில்லை. வட இந்தியாவிலே இருந்த அந்த எழுத்தும் ஒலியும் ஒரு வகையாக மாறிவிட்டது.
ஆனால் தென்னிந்தியாவில் இருந்த அந்த எழுத்துக்கள் அவ்வளவாக மாறவில்லை. வட இந்தியாவில் இருந்த பழைய எழுத்து முழுவதும் மாறி தேவநாகரி என்ற எழுத்து வந்தது. தேவநாகரி என்ற எழுத்து ஏற்பட்டது வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் வட்டெழுத்து என்று ஓரளவு மாறி புது வகையான எழுத்து ஏற்பட்டது. அந்த வட்டெழுத்து ஓரளவு தான் மாறி புது வகையான எழுத்து ஏற்படும். ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து வேறு வேறாக மாறியதைப் போல ஆயிற்று. உதாரணமாக ஒரே குடும்பத்தில் இருந்த 2 பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து வேறு வேறாக மாறியதைப் போல இருக்கின்றது என்று சொல்லுகிறார். இப்போதுள்ள தமிழ் எழுத்து ஏற்பட்டு 1300 ஆண்டுகளே ஆயின. இந்த எழுத்துக்கள் வளைவுகளின் சுழிவுகளின் மிகுதியாக இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய முன்னோர்கள் பலகையிலும் காயத்திலும் எழுதவில்லை. பனை ஓலையிலும் இரும்பு ஆணி கொண்டு எழுதினார்கள். பனை ஓலையில் தான் இரும்பு ஆணி கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அதில் எழுதும்போது ஓலை கிழியாமல் இருக்க வேண்டுமானால் இப்படி வளைவுகளும் சுழிவுகளும் இருந்தால்தான் எழுத முடியும். கிழியாமல் இருக்கிறதுக்காக தான் வளைவுகள் சுழிவுகள் இருந்தது. இப்படித்தான் எழுதப்படும் பொருட்களும் எழுதும் கருவிகளுக்கும் தகுந்தபடி எழுத்து முறையும் அமைந்துவிடும். அப்போ எழுதப்படும் பொருளுக்கும் எழுதும் கருவிகளுக்கும் தகுந்தபடி எழுத்து முறையும் மாற்றப்பட்டது. இப்படி தமிழ் மக்கள் எழுதி வந்த எழுத்துக்கள் வடமொழியின் ஒலிகள் சில இல்லை. அந்த ஒலி எல்லாம் இருந்தால் நல்லது என்று சிலர் கருதினார். வடமொழியிலே இருந்த ஒலிகள் அவர்கள் தமிழ் எழுத்துக்களுடன் சிலவற்றை சேர்த்து புதுவையாக ஒன்றை அமைத்தார்கள். அப்போ வடமொழி எழுத்துக்களை சேர்த்து ஒரு புது வகையான எழுத்தை அமைத்தார். அதுவே கிரந்த எழுத்து என்று சொல்லப்படுது. ஷ ஷ ஹ ய என்றெல்லாம் சொல்லப்படுது எழுத்துக்கள். முதலான எழுத்துக்கள் இதை சேர்ந்தவை. சில கல்வெட்டுக்கள் இந்த கிரந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில கல்வெட்டுகளில் இந்த கிரந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன. தமிழையும் கிரந்த எழுத்தையும் பார்த்தேன். தெலுங்கு எழுத்து ஏற்பட்டது என்றும் மலையாள எழுத்தும் அப்படிப்பட்டதே என்றும் கன்னட எழுத்து தெலுங்கு எழுத்தை பார்த்து அமைக்கப்பட்டது என்றும் தெலுங்கு எழுத்திலும் வளைவுகளும் மிகுதியாக உள்ளன, அவை பனை ஓலை எழுதி ஏற்பட்ட வளைவுகளே என்று கூறப்படுவதாக இருக்கின்றன. தமிழ் 5000 ஆண்டுகளுக்காகவே இலக்கியம் பெற்று வளர்ந்துவிட்ட ஒரு மொழி. தமிழ் இலக்கிய வளம் நிறைந்ததாக இலக்கியங்கள் பலவற்றை கொண்ட ஒரு மொழி. அதனாலே எழுத்துக்கள் அடிக்கடி மாற்ற முடியவில்லை. எழுத்துக்களை அடிக்கடி மாற்றினார். கிரந்த எழுத்து எவ்வளவோ வேகமாக தமிழ்நாட்டில் பரவியது. கிரந்த எழுத்துக்கள் பழைய கோயில்களிலும் வேறு இடங்களிலும் கிரந்த எழுத்துக்களிலே கல்வெட்டுகள் அமைந்திருந்தன. கோயில்களில் இல்லை. ஆனாலும் இன்று தமிழ்நாட்டில் கிரந்த எழுத்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. இப்போ மறைந்து போய்விட்டது. காரணம் என்ன என்றால் தமிழ் எழுத்து நெடுங்காலமாக பண்பட்டு அமைந்து மாறுதலுக்கு இடம் தரவில்லை. அங்கே தமிழ் பயிலப்பட்டு வந்தபடினால அந்த கிரந்த எழுத்துக்களுக்கு அங்கே இடமில்லை. க என்ற எழுத்து ஒன்றே தமிழில் உள்ளது. தேவநாகரியிலும் கிரந்த எழுத்திலும் ஹ ஹ ஹ என்ற 4 வகை எழுத்துக்கள் உண்டு. ஒலியை பார்த்தால் க ஹ என்ற 2 வகைகள் தமிழிலே இருக்கின்றன. 2 ஒலிக்கும் ஒரே எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. கதவு என்று சொல்வதிலும் க என்று வன்மையாக ஒலிக்கின்றோம். நகம் என்று சொல்வதிலேயும் க என்ற எழுத்து மென்மையாக ஒலிக்கின்றோம். இதில் ஒன்றும் தவறு இல்லை. கதவு என்றேக்க அது வன்மையாக ஒலிக்கிறது, நகம் என்றேக்க மென்மையாக ஒலிக்கின்றது. இடையோடும் இல்லை. அதனால்தான் இன்று வரையிலும் பழைய முறையிலேயே ஓர் எழுத்தை பயன்படுத்தி வருகின்றோம். அதனாலே இந்த எழுத்துக்கள் பழைய முறையிலிருந்தே வழங்கப்பட்டு வருகின்றன. இப்படி சொல்வதால் தமிழ் எழுத்து முறை ஒரு வகை மாறுதலும் ஏற்படவில்லை என்று எண்ணக்கூடாது. மாறுதல் ஏற்படவில்லை இல்லை, மாறுதலும் ஏற்பட்டுத்தான் இருக்குது. சிற்றெழுத்து வட்டெழுத்தாகி வட்டெழுத்து பிறகு மாறி வளரவில்லையா அப்படியெல்லாம் வந்திருக்கின்றன. அதுபோல பிற்காலத்திலும் அந்த எழுத்துக்கள் ஓரளவு மாறி வளர்ந்திருக்கின்றன. திருவள்ளுவர் எழுதிய பழைய தமிழ் எழுத்து வேறு, இப்போது நாம் எழுதும் எழுத்து வேறு. திடீரென்று அந்த திருவள்ளுவர் இப்போது நம்முடைய வருவாரான நாம் எழுதும் தமிழ் எழுத்துக்கள் சிலவற்றை படிக்க தெரியாமல்
இது இன்னொரு புதிய மொழி என்று எண்ணினாலும் எண்ணுவார். நாம் மரம் என்று எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்? முதல் எழுத்தாகிய ம எப்படி எழுதுகிறோம்? லாவை போல எழுதி பிறகு வளைத்து மடக்குகிறோம். ம. திருவள்ளுவர் காலத்தில் ப போல எழுதி அதனுள்ளே நடுவில் ஒரு புள்ளி இட்டார். ப போல உப்பண்டு தான். நாம் இதை இப்பன்று இப்படி படிக்கிறோம். இப்போ படிக்கிறோம் உப்பண்டு. முந்தி அப்படி அல்ல. ம. திருவள்ளுவர் நம் எழுத்தை பார்த்தால் ம என்ற எழுத்தை புது எழுத்து என்று எண்ணி படிக்க தெரியாமல் நிற்பார். அவர் மரம் என்று எழுதினால் நாம் அதை என்று படிப்போம். நாம் மரம் என்று எழுதினால் அவரால் படிக்கவே முடியாது. எண்ணி பார்த்தால் இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ம என்று எழுத்து இப்படி வளைந்தது. எப்படி வளைந்தது? இப்படி வளைந்தது போலவே இன்னும் பல எழுத்துக்கள் உருவம் மாறி இருக்கின்றன. ஆனால் இன்னும் பல உறுப்புகள். தொல்காப்பியம் என்ற பழைய இலக்கிய நூலிலே ஏ ஓ என்ற எழுத்துக்கள் என்ற இரண்டு எழுத்துக்களுக்கும் புள்ளி உண்டு. ஏக்கும் புள்ளி உண்டு, ஓக்கும் புள்ளி உண்டு. அது புள்ளி இல்லாவிட்டால் அவற்றை ஏ என்றும் ஓ என்றும் பழங்காலத்தில் படிப்பார்கள். நாம் ஏழு என்று எழுதுவதை அவர்கள் ஏழு என்று படித்தார்கள். ஏழு என்று படித்தார். அவர்கள் ஏழு என்று எழுதியதை நாம் இப்போ எடு என்று படிப்போம். இப்படியே ஓ ஓ என்ற இரண்டு எழுத்தும் கல்லும் சிறு சிறு மாறுதல்கள் உண்டு. இவை யாரால் ஏற்பட்டன? இப்படி இவையும் ஒருவரால் ஏற்பட்டிருக்கும். 300 ஆண்டுகளுக்கு முன்னே பெஸ்டி என்ற பாதிரியார் ஒருவர் இத்தாலி தேசத்திலிருந்து இங்கே வந்தார். பெஸ்டி. அவர் தமிழை கற்றுக்கொண்டார். வீரமா முனிவர் என்று தமிழ் பெயரும் வைத்து கொண்டார். அவர் செய்த மாறுதலால் தான் ஏ ஏ ஓ ஓ என்று இப்போது உள்ள உருவங்கள் ஏற்பட்டன. ஏ ஓ. ஐ ஔ என்ற 2 எழுத்துக்கள் மிக பழங்காலத்தில் இல்லை. அவைகள் பிறகு ஏற்பட்டன. ஐ ஔ. இவ்வாறு காலப்போக்கில் சிற்சில மாறுதல்கள் ஏற்பட்டன. ஆகவே எழுத்துக்கள் எல்லாம் படிப்படியாக ஏற்பட்டு வளர்ந்து வந்தவை தான் இந்த எழுத்துக்கள். பாட்டும் வசனமும் ஆகிய இலக்கியம் எழுதி வைக்கும் முறை ஏற்பட்ட பிறகுதான் இந்த வளர்ச்சி நின்றுவிட்டது. எழுத்துக்கள் வளர்ந்தாலும் வளராவிட்டாலும் மாறாவிட்டாலும் ஒலிகள் வளர்ந்து பெருகிவிட்டன. அதனாலே அவைகள் எல்லாவற்றையும் தனித்தனியே குறிப்பதற்கு போதுமான அடையாள எழுத்துக்கள் இருப்பதில்லை. தமிழில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. உலகத்தில் உள்ள பேச்சு மொழிகள் எல்லாவற்றிலும் இந்த நிலைமை இருக்கு. எழுத்து முறை என்பது மொழிக்கு ஒரு கருவி. அது குறையற்றதாக இருப்பது அருமை. அது கூடிய விரையில் பயன்பட்டால் போதும். தமிழ் எழுத்து முறை எந்த வகையில் போதுமான பயன் தருவதாக இருக்கின்றது? எழுத்து முறை அந்த வகையிலே எங்களுக்கு போதுமான பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. கூடிய விரைவில் நாங்கள் நன்றாகவும் அமைந்திருக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இப்போ தமிழ் மொழி அந்த வகையிலே ஓரளவு எங்களுக்கு கூடிய பயன்பாட்டுக்குரியதாக இருக்கின்றது என்பது தான் டாக்டர் மு. வரதராஜன் அவர்கள் ஒரு சிறிய கட்டுரை மூலம் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் மாற்றமடைந்து வந்து இப்பொழுது ஓரளவு எங்களுடைய தமிழ் மொழி எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்ற விடயத்தை இங்கே சொல்லி காட்டியிருக்கின்றார். இங்கே பயிற்சியை பாருங்கள். மிக பழங்கால தமிழில் பயன்படுத்திய எழுத்துக்கள் பற்றிய தகவல்கள் எவ்வாறு அறிய முடிகின்றது என்று சொல்லுவார்கள். அதான் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து அறிய முடிவதாக சொல்லப்படுகின்றது. பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய எழுத்து எவ்வாறு அழைக்கப்படும் என்றது. பழங்கால தமிழர்கள் எழுத்து பிராமி எழுத்து என்றெல்லாம் அதற்கு முதல் சிற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்படுது. தொல்காப்பியர் காலத்தில் இருந்த எழுத்து வகைகளுக்கு 2 உதாரணங்கள். அதுதான் நாங்கள் ஏனாவும் ஓனாவும் குற்று போட்ட எழுத்துக்களாக இருந்தது. குற்று அகற்றப்பட்டது என்று சொல்லப்படும்.
வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தத்தை விளக்க தான் இந்த அவருடைய சீர்திருத்தம். வீரமாமுனிவர் வந்தால் இவற்றையெல்லாம் சீர்திருத்தினான். பிற்காலத்தில் நடைமுறைக்கு வந்த எழுத்து சீர்திருத்தங்களை பிற்காலத்தில் இன்னும் நடைமுறைகள் நையண்ணா போன்றவையெல்லாம் சங்கிலி கொம்பை பக்கத்தில் போட்டு நையண்ணா எழுதுகிற வழக்கம் பிறகு உருவானது. ஏன்னா சில எழுத்துக்களுக்கு மட்டும் அங்கே மேலே போட்டு அந்த கொம்பு போட்டு எழுதுறாங்க. அது எல்லாத்தையும் இப்பொழுது மாற்றி அதான் சீர்திருத்தத்தை பற்றி இங்கே சொல்லப்படுது. இப்படியாக எழுத்துக்களை பற்றி நீங்கள் இவற்றை அறிந்து கொண்டீர்கள். இனி அடுத்த பயிற்சிக்கு போவோம். வாக்கியங்கள். வாக்கிய வகை அமைப்பு அடிப்படையிலே வாக்கியங்கள் சொல்லப்படுது. பின்வரும் வாக்கியங்களை கவனமாக வாசித்து போட்டு இவை என்ன வாக்கியங்கள் என்று பார்ப்போம். கவிமணி தமிழிசையில் தனியாத பற்றுடையவர். இது ஒரு வாக்கியம். கவிமணி தமிழ் இசையில் தனியாத பற்றுடையவர். இரண்டாவது, கவிமணியும் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவர். இதுவும் ஒரு வகையான வாக்கியம். ஜேசிபிரான் குழந்தைகள் போன்றவர்களே இறைவன் அடிக்கு தகுதியுடையவர்கள் என்று கூறுகின்றார். குழந்தைகள் போன்றவர்களே இறைவன் அடிக்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்கிறார். பாரதிதாசன் பாட்டுக்களில் விழுமிய கற்பனையும் உண்டு, வேகமாக உணர்ச்சியும் உண்டு, பழந்தமிழ் மரபும் உண்டு, புத்தல சிந்தனையும் உண்டு என்று சொல்லப்படுது. பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகிறார். நீ கவனமாக படித்தால் பரீட்சையை சித்தி பெறுவாய். இப்படி வாக்கியங்கள் பல்வேறு வகையிலே இங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவை என்னென்ன வாக்கியங்கள் என்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். தரப்பட்ட வாக்கியங்களை வாசித்தவின் பின்வரும் விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடும். இவ்வாக்கியங்கள் அமைப்பிலே காணப்படும் வேறுபாடுகள் எவை என கூறுங்கள். இவ்வாக்கியங்கள் ஒவ்வொன்றதும் இழுவாய் பயல்களை இனங்காணுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ நாங்கள் இந்த வாக்கியங்கள் என்னென்ன வாக்கியங்கள் என்று பார்த்து அவற்றினுடைய இழுவாய் பயன்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது எப்படி என்று பாருங்கள். சொற்கள் தனித்து நின்று அல்லது தொடர்ந்து வந்து கருத்தை தந்து முற்று பெற்று நிற்குமாயின் அது வாக்கியம். ஒரு வாக்கியம் என்றால் அதுதான். அதாவது ஒரு சொற்கள் தனித்து நின்று அல்லது தொடர்ந்து வந்து கருத்தை தந்து முற்று பெற்று நிற்குமாயிருந்தால் அது வாக்கியம். ஒரு நிகழ்ச்சியை அல்லது செய்தியை தெரிவிக்கின்ற வாக்கியம் என்று சொல்லலாம். ஆக வாக்கியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அமைப்பு அடிப்படையில் பின்வருமாக பாகுபடுத்தலாம். எப்படி என்றால் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்று 3 வகையிலே நாங்கள் சொல்லுவோம். அப்போ நாங்கள் இனி இந்த வாக்கியங்கள் என்னென்னு பார்ப்போம். மேலே தரப்பட்ட வாக்கியங்கள். முதலாவது வாக்கியத்தை அவதானியுங்கள். கவிமணி தமிழிசை தனியாத பற்றுடையவர். அப்போ பாருங்கள், இந்த வாக்கியத்தில் எழுவாய் கவிமணி, பற்றுடையவர் அது பயனில்லை. ஆகவே பற்றுடையவர் யார்? கவிமணி. கவிமணி தமிழிசை தனியாத பற்றுடையவர். இது ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுது. மேலே உள்ள வாக்கியம் ஒரு எழுவாயையும் அதனோடு ஒரு செயலையும் கூறி முற்று பெற்றிருக்கிறது. இவ்வாறு ஒரு எழுவாயையும் பயனையும் கொண்டதாக அமையும் வாக்கியங்கள் தனி வாக்கியங்கள் என்று சொல்லப்படும். அவை இங்கே ஒரு எழுவாயையும் பயனையும் கொண்டதாக அமைகின்ற போது அதை தனி வாக்கியம் என்று சொல்லுவோம். தனி வாக்கியங்கள் சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கிறார். மாலன் ஓவியம் வரைந்தான், தனி வாக்கியம். விபுலாந்தர் யாழ் நூலை இயற்றினார், தனி வாக்கியம். அகலியை மீண்டும் கல்லானாள். அப்போ இப்படி இவையெல்லாம் தனி வாக்கியம். கூட்டு வாக்கியத்தை பாருங்கள். கூட்டு வாக்கியம். தரப்பட்ட வாக்கியங்களை அவதானியுங்கள். பாருங்கள். கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. இப்போ 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. கவிமணியின் பாடல்கள் எளிமை நிறைந்தவை என்று சொல்லலாம், இனிமை நிறைந்தவை என்று சொல்லுவோம். 2 வாக்கியங்களாக சொல்லலாம். ஆனால் இது 2ஐயும் சேர்த்து உண்டாக சொல்லுவோம். அதுதான் கூட்டு வாக்கியம். கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை என்று சொல்லப்படுது. இது கூட்டு வாக்கியம். மேகம் கறக்கிறது, மின்னல் மின்னுகிறது, சாரல் அடிக்கிறது, மழை வரப்போகுது.
இது ஒரு கூட்டு வாக்கியம். முகம் கறக்கிறது, மின்னல் அடிக்கிறது, சாரல் அடிக்கிறது, மழை வரப்போகுது, எல்லாம் சேர்ந்ததாக வருகிறது. கவிமணியும் பாடல்கள் எளிமை நிறைந்தவை, கவிமணியும் பாடல்கள் இனிமை நிறைந்தவை. ரெண்டையும் சேர்த்து ஒரே வாக்கியமாக அங்கே சொல்லும். இரண்டாம் வாக்கியத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலை தொடர்கள் வந்திருக்கணும். ஒரு தொடர் மற்றொரு தொடர் சார்ந்து இருக்கா தனித்தனி நிகழ்வுகளை கூறுகின்ற தொடர்களாகவே சமநிலை தொடர்களாகும். இவற்றுக்கிடையே வினைகள் சமநிலையாக காணப்படும். மேகம் கறப்பதால் மழை வரப்போகுது, மின்னல் மின்னுவதால் மழை வரப்போகுது, சாரல் அடிப்பதால் மழை வரப்போகுது. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரே வாக்கியமாக சொல்லியிருக்கிறார். இப்போ இது கூட்டு வாக்கியம். இவை யாவும் சமநிலை தொடர்கள். இந்த சமநிலை தொடர்களால் இணைக்கப்படும் வாக்கியமே கூட்டு வாக்கியம் என்று சொல்லப்படும். இங்கே பாருங்க, ஒரு உதாரணம். ராவணனும் மண்டோதரியும் சிறந்த சிவபக்தர்கள். உதாரணம், ராவணன் சிவபக்தன், மண்டோதரி சிவபக்தை, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியது. யூதாஸ் இயேசுவின் கூடவே இருந்தானாயினும் அவரை காட்டிக் கொடுத்தான். முகமது நபியின் வார்த்தைகள் உன்னதமானவை, சத்தியம் மிக்கவை, மோட்சத்தை அளிப்பவை. இந்த கூட்டு வாக்கிய சமநிலைத்தோடு இணைக்கின்ற கூட்டு வாக்கியங்களை ஆக்கும்போது இவையெல்லாம் பயன்படுத்தப்படுது. அல்லது, ஆனால், ஆகவே. இந்த இணைப்பிடை சொற்களும் வினை எச்சங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் பயன்படுத்தப்படும். இந்த இணைப்பிடை சொற்களுக்கும் வினை எச்சங்கள் பயன்படுத்த எப்படி என்று உதாரணம் என்றது முதலாவதாக பார்ப்போம். ராமன் வணங்கினான். ராமன் வணங்கினான். சீதை வணங்கினாள். ராமனும் சீதையும் வணங்கினார்கள். ராமனும் சீதையும் வணங்கினார்கள். அல்லது என்று பாருங்கள், நான் பாடுவேன், நான் பேசுவேன், நான் பாடுவேன் அல்லது பேசுவேன், பாடுவேன் அல்லது பேசுவேன். ராமன் மன்னிப்பானா, ராமன் மன்னிக்க மாட்டானா, ராமன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று ஒரு வாக்கியம் இல்லை. ஆனால் பாருங்க, ராதா கருப்பு நிறம், கருப்பு நிறம் கொண்டவள், ராதா அழகானவள். ராதா கருப்பு நிறமானவள் ஆனால் அழகானவள். கருப்பு நிறமானவள் ஆனால் அழகானவள். அந்த ஆனால் என்றதை அங்கு இணைப்பிடை சொற்களாக வருகிறது. ஆகவே பாருங்க, வானிலை சீரற்று காணப்படுகிறது. வானிலை சீரற்று காணப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள். ரெண்டையும் இணைத்தால் என்ன? வானிலை சீரற்று காணப்படுகிறது, ஆகவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள். ஆகவே என்று அந்த இடையிலே இணைப்பிடை சொல்லாக வருகிறது. மற்ற செய்து எச்சம் என்றது, இவையும் இணைப்பிடை சொற்களாக வருது. ராமன் காட்டுக்கு சென்றான், ராமன் மானை பிடித்தான். ராமன் காட்டுக்கு சென்று செய்து என்றது மாதிரி சென்று மானை பிடிப்பான். இந்த எச்சம் சொற்கள். செய்ய என்ற செய்து என்ற எச்சம், செய்ய என்ற எச்சம். வதனி பாடினால், மகளா ஆடினாள். வதனி பாட, மகளா ஆடினாள். அதுவும் ஒரு வாக்கியம். வதனி பாட, மகளா ஆட. இனி நாங்கள் கலப்பு வாக்கியத்துக்கு போகிறோம். இதுவரையும் நாங்கள் தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம் பற்றி நாங்கள் இப்போ பார்த்தோம். அடுத்தது கலப்பு வாக்கியம். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களை அவதானியுங்கள். இங்கே வாக்கியங்கள், ரேசிபிரான் குழந்தைகள் போன்றவர்களே இறைவன் அடிக்கு தகுதியுடையவர் என்று அறுதியிட்டு கூறினார். இதெல்லாம் கலப்பு வாக்கியத்துக்கு வருகிறது. பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகிறார். நீ கவனமாக படித்தால் பரீட்சையை சித்தி பெறுவாய் என்ன என்று அங்கே சொல்லப்படுகிறது. இது என்ன என்று பார்ப்போம். குழந்தைகள் போன்றவர்களே இறைவனடிக்கு தகுதியுடையவர். இது சார்பு தொடர். இது ஒரு சார்பு தொடர். இயேசுபிரான் அறுதியிட்டு கூறுகின்றார் என்ற தலைமை தொடர். அந்த தலைமை தொடரோடு சார்பு தொடர் அதோடு சேர்ந்து வருவதனால அதை நாங்கள் கலப்பு வாக்கியம். இயேசுபிரான்
குழந்தைகள் போன்றவரை இடைநிலைக்கு தகுதியுடையவர்கள் என்று அறிவிட்டு கூறினார். இதுதான் கலப்பு வாக்கியம். பாரதிதாசன் அழகுறக் குறிப்பிடுகிறார் தலைமை தொடர். 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என்று சார்பு தொடர். அப்போ என்ன, பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகின்றார். இது கலப்பு வாக்கியம். நீ பரீட்சையில் சித்தி வருவாய் தலைமை தொடர். நீ கவனமாக படித்தால் சார்பு தொடரும் இருக்கும். நீ கவனமாக படித்தால் பரீட்சையில் சித்தி வருவாய். அப்போ இது இவ்வளவும் கலப்பு வாக்கியத்துக்கு உதாரணங்களாக வருகின்றன. இவைகளை நீங்கள் இவ்வாறு ஒரு தலைமை தொடரையும் ஒன்றோ பலவோ சார்பு தொடர்களையும் கொண்டு அமையும் வாக்கியம் கலப்பு வாக்கியம். சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் என காந்தியடிகள் கூறினர். காந்தியடிகள் கூறினார், சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் என்று கூறினார். அப்போ இந்த காந்தியடிகள் கூறினார் என்றது தலைமை தொடர், சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் என்பது சார்பு தொடர். வானிலை சீரில்லை என்ற அச்சம் காரணமாக மீனவர் கடலுக்கு செல்லவில்லை. ஆக வானிலை சீரில்லை என்ற அச்சம், மீனவர் கடலுக்கு செல்லவில்லை. வானிலை சீரில்லை என்ற அச்சம் அவ்வளவும் சார்பு தொடர். கடலுக்கு செல்லவில்லை, அதனால் அவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஆகவே கலப்பு வாக்கியத்தின் அமைப்பு இப்படித்தான் அமையும். எச்ச வாக்கிய தொடர்களாலும் நிரப்பித் தொடர்களாலும் கலப்பு வாக்கியங்கள் ஆக்கப்படுகின்றன. சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம் என காந்தியடிகள் கூறினார். சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம் சார்பு தொடர் அல்லது நிரப்பு தொடர் என இடைச்சொல்லான்னு சொல்லலாம். அது காந்தியடிகள் கூறினார் தலைமை தொடர். என்ன என்றது இடைச்சொல். சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம் என காந்தியடிகள் கூறினார். இவ்வளவும் இருக்குது. இங்கே என்று என்பது என்று என்ற முதலான இடைச்சொற்களே நிரப்பு தொடர்களாக அமையும். நீ கவனமாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய். நீ கவனமாக படித்தால் நீ பரீட்சையில் சித்தி அடைவாய். நீ கவனமாக சித்தி அடைவாய், பரீட்சையில் சித்தி அடைவாய் நிலைமை தொடர். நீ கவனமாக படித்தால் என்றது அங்கு எச்சத்தொடர். அதை வழக்கில் வருகிறது. செய்ய, செய்து, செய்தால் போன்ற எச்சத்தொடர்களோடு பேரெச்சத்தொடர்களாலும் கலப்பு வாக்கியம் ஆக்கப்படுகிறது. இந்த எச்சத்தொடர்களாலும் கலப்பு வாக்கியம் ஆக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் இப்போ பார்த்தோம். அப்போ தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்ற 3 விடயங்களை நாங்கள் இதிலே பார்த்தோம். இது நாங்கள் இதில் சில வினாக்கள் தெரியுது, அந்த வினாக்களை பயிற்சிகளையும் பாருங்கள். தனி வாக்கியங்களுக்கு 5 உதாரணங்கள் எழுதி, இது நீங்கள் வீட்டில் எழுதி பார்க்கலாம். தனியொரு நிகழ்ச்சியை மட்டும் தெரிவிக்கிற வாக்கியம் தான் தனி வாக்கியம். கூட்டு வாக்கியம், ராமனும் அதாவது குகனன் ராமனும் படகில் ஏறினர். வாய்த்தற்கான சமநிலை வாக்கியத்தொடர்கள் எவை என்று கேட்கப்படும். என்ன, குகனும் படகில் ஏறினான், ராமனும் படகில் ஏறினான். அப்போ 2 பேரும் தான் ஏறுகிறோம். அப்போ சமநிலை வாக்கியம், அவை 2ஐயும் சேர்த்து ஒரே வாக்கியமாக ராமன் படகு. ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய தேசிய கீதத்தை இந்தியர்கள் பாடினர். அப்போ இதிலே இயற்றிய தேசிய கீதத்தை என்று இந்தியர்கள் பாடினார். இதை தனித்தனி வாக்கியங்கள் 2 வாக்கியங்கள் சேர்ந்து ரவீந்திரநாத் தாகூர் தேசியத்தை இயற்றினார், இந்தியர்கள் பாடினார், 2ஐயும் சேர்ந்திருக்கு. கூட்டு வாக்கியங்களுக்கு 5 உதாரணம் தர சொல்லியிருக்கேன். நீங்கள் 5 உதாரணம் எழுதலாம். பின்னர் இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி கூட்டு வாக்கியங்களை எழுத சொல்லியிருக்கு. ஆ, அல்லது, ஆனால், ஆகவே இவற்றை பயன்படுத்தி நீங்கள் கூட்டு வாக்கியங்களை ஆக்கி பார்க்கலாம். கூட்டு வாக்கியங்களை ஆக்குவதற்கு செய்தி எச்சம், செய்ய என்ற எச்சம் பயன்படுத்தப்படும் விதத்தில் ஒவ்வொரு உதாரணம் தெரிஞ்சு நீங்கள் செய்து பார்க்கலாம். இவ்விரு தனி வாக்கியங்களையும் கூட்டு வாக்கியமாக்கு. இங்கே பெறப்படுகின்ற குயில், கருப்பு நிற பறவை. குயில் இனிமையாக பாடும் பறவை. குயில் கருப்பு நிற பறவை. அல்ல, குயில் இனிமையாக பாடும் பறவை 2ஐயும் சேர்த்து எழுதலாம். என்ன, கருப்பு நிறத்துடைய குயில் இனிமையாக பாடும் பறவையாகும். இப்போ இப்படி நாங்கள் அடுத்த கலப்பு வாக்கியம் இங்கே சொல்லப்படுது. பாருங்கள், கலப்பு வாக்கியத்துக்கு 2 உதாரணங்கள் இதை நீங்கள் செய்து பாருங்கள். பின்வரும் வகையிலே கலப்பு வாக்கியங்களுக்கு 2 உதாரணங்களை
நீங்கள் எழுதி பாருங்கள். நெருப்பு வாக்கியம், எச்ச வாக்கியம் இவைகளை பயன்படுத்தி நீங்கள் இவற்றை முடிவுகளில் செய்து வகுப்பறையிலே செய்து பிறகு நீங்கள் ஒப்புவிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடு இந்த வகுப்பை இதோடு நிறுத்திக் கொள்ளுவேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.